பவிசனா கொட்டைக்கு பிறந்தா வாழ்த்துக்க சொல்லுவோம், அது பரவாயில்லையா? பிறந்தா வாழ்த்துக்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெசிலி. இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் கரணவ-கரவட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து நிற்கிறேன். உண்மையில் வந்து பார்ப்பீங்க, என்னடா கேக்குவல் சின்ன சின்ன கிஃப்ட்டுகளோட நிற்கிறன்ற மாதிரி யோசனை உண்டு யாருக்குமே வரும். கண்டோஸ் எல்லாம் அதில் இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்டா இன்னும் கொஞ்சம் பேர் வேணும் அப்படின்னு அதில் தூக்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னால், உண்மையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாங்கள் என்ன காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எஸ்ஜே பிளாக் சேனல் ஊடாக நாங்கள் இன்றைய தினம் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரி என்று நாங்கள் செய்ய போகிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஒருக்கா செஞ்சுருப்போம். அதுங்க செஞ்ச நாங்கள் துண்ணால கரவட்டி, இது வந்து கரவட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரணமே கரவட்டி. இப்படியா நாங்களும் வந்து கொஞ்சம் வேணும். ஏன்டா நாங்கள் சில யோசனையில் நிற்போம். ஓ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எனக்கு இன்றைக்கு கூட உடம்புநிலை சரியான மாதிரிக்கு சரியே இல்லை. சரியான மாதிரிக்கு இருமல், அப்படி வந்து இருமல், காய்ச்சல், வேற என்ன இருக்கு. அப்போ மருந்து எடுத்து நம்மளாம் போட்டுட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா சுவிஸ்லேருந்து அண்ணா தான் சில விஷயங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் உள்ளே போய் யாருக்கு கேக்கு வெட்ட போகிறோம், சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளையா யாருக்குன்ற மாதிரி நாங்கள் உள்ளே போனாலே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சுவிஸில் இருக்கிற சைந்தண்ணாண்ட டீம் ஒரு 2 பேர் வந்திருக்கணும், மிக்கி மவுஸ் ஆக்கள். அவையிலே வந்து நீங்கள் நார்மலாக பார்க்குறனாலும் உட்கா நீங்கள் பார்க்கலாம். அவையோட வடிவியல் என்ன மாதிரி இருக்குன்ற நார்மலாக பார்க்கலாம். என்ன நம்ம என்ன மாதிரி ஸோ மைக்கேல என்டி அப்பு ஆக்களுக்கு காதுங்க கதைக்கிறவளாங்குற என்னதான் கண்டோம் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நம்மளோட ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று எடுத்து காட்டுங்க அமருக்கா. சரி காணுமா அங்கே போய் ஆடணும், இதுலேயே ஆடிக்கொண்டுட்டா சரிக்கு நாங்களும் போட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து சுவிஸ்கார அண்ணன்ற ஒரு விருப்பம். எங்கள் இந்த முகமூடியை வந்து போட்டுக்கொண்டு நிற்க சொல்லி, அப்படி இருந்து நான் இன்று எடுக்க இந்த முகமூடியை போட்டுக்கொண்டு இருந்தேன்னா அது காற்றுக்கு பறந்து போய் அங்கே நிற்கவே விழுந்தது. ஓடி போய் ஒரு மாதிரி எடுத்துட்டேன். நான் நினைக்க சரியான விலையாக இருக்கும் போலான்னு கிடாது. கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே வரும் போலாடாது. ஏன்னா இந்த நூலை பார்த்தீங்கன்னா தையல் நூல் எல்லாம் கொஞ்சம் விலை இல்லை. ஓ அப்போ நான் அந்த சுவிஸ்கார அண்ணா கேட்டேன், அண்ணா என்னென்ன முடி செய்வோம் காற்றுக்கு பறக்கண்ட, நீ தம்பி என்ன செய்கிறேன்டா இப்படியே போட்டுட்டு ஒற்றை கையால் பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இந்த ஐடியா வந்து எனக்கு சொல்லி தந்தது. நான் யோசிக்கவளுக்கிட்ட நின்று செய்கிறேன்னு எனக்கு தெரியாத மாதிரிக்கு இருந்தது. அப்போ அண்ணா செகண்ட் சொல்லியிருந்தேன், தம்பி இந்த ஐடியா பிடிச்சி கொண்டே வந்து நின்று அந்த பிள்ளைக்கிட்டே நான் பிடிச்சி கொண்டா நிற்க கொண்டே போக முடியும். கதைக்கிற யாரை நீங்கள் கதைப்பியலே இவங்க என்ன தெரியாட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி அப்போ நாங்கள் இதில் காய்ச்சி கொள்ளாமல் அக்கம் பக்கம் ரெண்டு மாதிரி ஆக்களும் வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் பிறந்த நாள்கார ஆக்களோட வீட்டை போய் என்ன மாதிரி என்று எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட்டு வரீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் பிறந்த நாள்காரன்ட்ட வீட்டுக்குள்ளே போவோம். Love
முகமூடி பைசன் ஆடுங்க 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 பிறந்த வாழ்த்துக்கள் பிள்ளை ஆடுங்க 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 மாமாங்க ஆடுங்க 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 ஆடுவாங்க ஸ்டெப் எடுக்கணும் பைசனாண்டே நல்ல வடிவா இருக்கிறானே இதான் பிள்ளைங்க அம்மா அப்பாண்ணே அம்மா அப்பாக்களை கொஞ்சம் கேக்கு காட்டுவானு கேக் கொஞ்சம் தீர்த்துங்கோ இந்த கதை இருக்கவங்க கூட கொஞ்சம் தாளாம் கேட்கமா சாப்பிடுங்க முதல் கொஞ்சம் உஷாரா தீர்த்துங்கோ நல்ல மச்சிங்க தான் பழுக்கிட்டீங்க 2 பேருமே சாரி 3 பேர் அப்போ பிறந்த வாழ்த்துக்க சொல்லல அம்மா அப்பாக்கள் பவிசனா குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பவிசனாண்டைக்கு எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவோம் ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு நினைச்சனீங்களா அப்படி நடக்குமாண்டு கொஞ்சம் நினைக்கலையா சரி ஓகேண்ணே சரி பவிசனாக்கு இனிமேல் அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் பிள்ளைக்கு வந்துருக்கு பவிசனா குட்டிக்கு பிறந்த வாழ்த்துக்க சொல்லுவோம் அது பரவாயில்லையா பிறந்த வாழ்த்துக்கலாம் ஒன்றும் இல்லையா தேங்க்யூ ஒன்றும் இல்லையோ இல்லை பிள்ளைக்கு கிஃப்ட் வந்து வந்துருக்கு ஊரில் இருந்தோ வெளிநாட்டில் வந்திருக்கு நினைக்கிறீங்க இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வந்திருக்கு நினைக்கிறீங்க கிஃப்ட் ஓ இப்போ எங்கே ஊரில் இருந்தால் இல்லாட்டா வெளிநாட்டு இருந்து வந்து ஸ்ரீலங்காவோ யாராக்கள் தந்திருப்பினோம் ஆனால் உள்ள சொல்லாட்டா கொண்டு போடுவேண்ணா முழு கண்டோசம் எனக்கு தான் அதோண்டு ஏன்னா மிக்கிமோஸ் தம்பி ஓடியா கிட்டுவான் ஆனால் உள்ள சொல்லுவோம் ஓ அவையெல்லாம் கொண்டு போவேணும் நீங்கள் கொண்டு வாங்க சரியோ சொல்கிறோம் பார்ப்போம் சரியோ யாருன்னு சொல்லுங்க அங்கால இங்கேயால பார்க்கக்கூடா அவையில் அப்படித்தான் கண்காட்டி நாங்கள்லாம் தந்தேன் அவையில் தெரியல ஒன்றும் தெரியல ஒரு எந்த அத்தை இல்லை அவையில் எழுதப்பட்டு கதைக்கவே இல்லையே அவையில் எழுதப்பட்டு கதைக்கவே இல்லையே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உடனே அவையெல்லாம் தந்தது அப்படின்ற மாதிரிக்கு வேறு யார் தந்திருப்பினா அம்மா அப்பாக்களோ அம்மா அப்பாக்கள் என்ன தெரியாது எனக்கு டைம் ஆகுது நானும் எப்போ போவோமே ஒன்று சொல்கிறாங்க இல்லையே என்ன செய்வோம் பிள்ளை தெரியாது ஆரண்டு பக்கத்தான் வந்துட்டிய இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிடக்கு அங்கே பார்க்கலாம் சொல்லுங்க யார் தந்திருப்பின வண்டு சரி லாஸ்ட்டாக கேட்குறேன் யார் தந்திருப்பினா
எந்த மாமா என்ன பேர் சொல்லுங்க? என்ன பேர்? தீசன் மாமாக்களா? கீதன் மாமாக்களா? இல்லை அவையிலும் தெரியல. என்ன பேர் சித்திக்கு? தனுஷியா அக்காவோ? தனுஷியா இல்லை அவையிலும் தெரியல. அதை பற்றி ஒரு கதையும் கேட்கல. இப்போ கடைசியில் கிஃப்ட் எல்லாமே எங்களுக்கு தான் பெறப்போகுது. அத்தை மாமாவுக்கு என்ன பேர்? மாமாக்கு ஆனந்த, அத்தைக்கு நேசம். பிறத்தை கதைக்கணும். சரி இங்கே வேணா. சரி இங்கே வேறு விளையாட்டு போகிற. சரி உண்மையிலேயே பிள்ளைக்கு தயங்குவான். உண்மையில் தந்தது வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தன் நேசமலர் சுவிஸ்லேருந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட மாமாக்கள்லாம் தந்தவ. சரியோ இவ்வளோ சந்தோஷம் இதைக்கு சாப்பிடணுமா, அதான் அவைக்கு சந்தோஷம். இதில் வைக்கிறேன்னு. பட் உங்களுக்கு நிறைய கிஃப்டோடு வந்திருக்கு. எல்லாத்தையும் சரியான முறைக்கு சொன்னால் தான் நாங்கள் வச்சுட்டு போவோம், பிள்ளையோட கொண்டு போடுவோமா. சரியோ நான் முதல்ல இதை உடைச்சி பார்க்கட்டுமே. இதான் இது என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள? என்ன இருக்கும் பிள்ளை? தெரியாது என்னண்டு? சரி சுடு தண்ணிக்கு தேவையில்லை. என்ன கப்ப நினைச்சிங்களா நீங்கள்? இல்லை உடைச்சி பாருங்க என்ன இருக்கு. பாப்போக்கா உடைச்சி பாருங்க என்னவா இருக்குமாண்டு. இதா தம்பியா? நாளுக்கும் பிறந்த நாள் இல்லையே. அப்போ அக்காவுக்கு கேட்க தீர்த்தே இல்லை, பிறந்த வாழ்த்துக்கணும்னு சொல்லல வந்து நிற்கிறீங்க. அண்ணா நீங்கள் சொன்னதை செஞ்சானே இல்லை. சுடுதண்ணி வச்சா தந்துட்டு இல்லை கப்பு இல்லை. கப்புல அது முந்தைய காலத்தில் கப்பு கொடுக்குறேன். இப்போ எல்லா டெவலோட எங்கடா ஆடத்தான் போய் நம்ம நாளைக்கு வரட்டே தங்கச்சி. நான் இல்லை பரவாயில்ல விட்டா கேட்டோம். அவன் இன்றைக்கு தானே அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். தங்கச்சி உடைச்சி கொடுங்க. ஆனால் இதில் இப்போ நீங்கள் உடைக்கிற முன்னே இன்னும் ஒரு இது இருக்குது. இதுவும் வந்து நான் கேட்டுட்டு தான் தருவேன். சந்தேகம் இருக்குது விஷயம். சும்மா அவங்கள்ட்ட விருப்பத்துக்கு வைக்கல. அது பாப்போம் என்னட்டு பாப்போம். பின்டியோப்பு நல்ல வடிவாக தான் கிடக்கு. காட்ட வேண்டாம் பற்றியில நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களா? அப்போ சரி தங்கச்சி அப்போ இதாக தந்துப்பாங்க. சரி இப்படி நைஸாக பார்க்கலாம். அவங்க ஒன்றும் தெரியல தானே. தந்துப்பினா பாசம் இஞ்சாமல் போடாது. வேறு ஒரு தடவையும் இல்லை. பாசம் இல்லாமல் ஆனந்தானா இல்லை. வேறு ஒரு தடவையும் இல்லை. சரி சுடுதண்ணி கொண்டாங்க. இதே இல்லை இல்லை இதே மக்கா பார்த்துட்டு இதே முடையங்கோ 3 டைம் விட ஆத்து. இவன் சரியான சார் தண்ணிக்கான முழுக்களும் கப்பு தானா. பிறந்தாக்காரம் உடைக்கும். உங்களுக்கு என்ன பேர் பிள்ளைக்கு? உங்களுக்கு என்ன பேர்? தாங்க தம்பிக்கு சர்வின். சர்வின் சர்வின் நீங்க பார்க்கலாம். சொல்லக்கூடாது சுடுதண்ணி தேவையில்லை. மாறுது அதான் நான் பார்த்து நம்ம போட்டோ கிடக்கு. சொல்லிட்டீங்களாண்ணே சந்தோஷம் என்ன? ஓடியா சரி அடுத்த கட்டம் இதுக்கு என்ன நினைக்கிறீங்க பவிஷனா? நீ சொல்லக்கூடாடா இப்போ இல்லாத சொல்லிக்கோ. நீங்க ஃபோட்டோ பிரேம் இப்படி வராது. ஆனால் இப்போ அந்த பிள்ளையர் சரியான சார் தெரியுமா? சரி உடைச்சி பாருங்க. இதுவும் என்னன்ட்டு பாருங்க. உடைச்சி ஆமாம் உடைச்சி கொடுங்க. இல்லை அந்த ஒட்டி இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே இல்லை இல்லை அது இதை வச்சு விட்டாங்க ஃபோட்டோ. பரவாயில்ல பரவாயில்ல. வாவ் வாவ்
சரி சரி ஓடு 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 இதை நானும் பாரு இதை யார் தந்த நினைக்கிறீங்க நைஸாக பார்க்குற அவள இது யார் நினைக்கிறீங்க யார் தந்தேன்ண்டு ஆ சும்மா ஆ இது டென்மார்க்லேயே தான் வந்தேன் உண்மையாக சத்தியமாக டென்மார்க்லேயே தான் வந்தேன் நான் எந்த கதையை கேட்டால் நம்புவீங்க ஆகண்டா டென்மார்க்கில் தெரியாம அம்மா அப்பாவோ அம்மா அப்பாக்கள் ஒன்றும் தெரியலையே மாமாவும் அத்தையுமோ உண்மையாக மாமாவும் அத்தையில தான் சரியான பாசம் தெரியுமோ பிள்ளைகள் தான் சரியில் தானே சின்ன பிள்ளைகள் பாவம் என்ன வீடியில் காட்டுங்க திருப்பி இது பார்த்தீங்கன்னா உண்மையில் விவேகானந்தன் நேச மலர் என்ன சுவிஸ்லேருந்து சந்தோஷமா பிள்ளைக்கா பண்ணுறேன் நாள் அவன் ஒரு பாட்டுக்கு ஆடுவோமே கண்டிப்பாக ஆடணும்னு சொல்லி போட்டேன் கேக்கு தீத்தோணும் பாவம் பிள்ளைக்கு என்ன கேக்கு தீத்தலை நான் பிறந்த வாழ்த்துக்களை மறக்கிறீ அடிக்கடி பிள்ளைய சொல்லணும் பவிஷனா சரி அடுத்ததாக விளப்பீங்க ஆ தருவேன் தம்பி ஓடியும் எல்லாம் ஒரே மாதிரி மச்சிங்களாம் ஓடி போட்டிக்கலாம் அடி பார்த்தாங்கடா பார்க்க கேக்கு தீர்த்தல அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி அடுத்த நாள் கேக்கு தீர்த்துவோமா டான்ஸ் இருக்கு ஆட்டம் இருக்கு என்ன சொல்றீங்க பிள்ளைங்க உங்களை சத்தமா சொல்லணும் காய்ச்சாங்க கூட சரி அடுத்த வேற இல்லை தானே சரி நான் போய் தீர்த்தோம் பிள்ளை தங்கச்சி வைஷ்ணாக்கு மறுபடியும் பிறந்த வாழ்த்துக்கள் கொஞ்சம் பாருங்க கேட்க பிள்ளை தீத்திட்டு ஓ இந்த டான்ஸ் ஒன்று போடணும் இந்தா தீத்துங்க அச்சா தீத்துங்க ஆ சரி குடி பூவே என்ன சுண்டி வச்சோ தர வாழப்பழ தோலே பழுக்குறேண்டி நானு துண்டு குழி பூவே என்ன சுண்டி வச்ச தேர வாழப்பழ தோலே பழுக்குறேண்டி நானே வெடிகளினாலே நான் ஒன்ன சுமக்குறேன் இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன் பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை எழுக்குற வாடி அடி வாடி என் அத்தை பெத்த முத்துச்சரமே வந்து பதில் கூறு என் சுண்ணாகத்து பொய்யா பழமே அடி சுண்டு குழி பூவே என்ன சுண்டி வச்சோ தோற வாழப்பழ தோலே படுக்குறாண்டி நானே கண்ணா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு மரியாதை தான் போறேன் உன்னை பார்க்க கண்ணா படலுக்கு நான் வர ஓன் சொன்னா கண்ணுக்கு மரியாதை தான் போறேன் இலையில படுத்தாலும் கடவுள நீதானே திருவள பிடியால ஜனகு
வாரேன் சுண்டு குழி பூவே என சுண்டி வச்ச தேரே பழ தோளே வழுக்கிறேண்டி நானே சுண்டு குழி பூவே என சுண்டி வச்ச தேரே பழ தோளே வழுக்கிறேண்டி நானே கையில சிரிப்பாள போதைய ஏத்துற தக்காளி பார்வையால் தவறனைக்க தள்ளுற புகையில சிரிப்பாள போதைய ஏத்துற தக்காளி பார்வையால் தவறனைக்க தள்ளுற நல்லூரா தினம் பார அழகான தேரு அத பார்க்க நீ வர கொப்பா நிற்காரு நல்லூரா தினம் பார அழகான தேரு அத பார்க்க நீ வர கொப்பா நிற்காரு இதனால என் பார்க்க தினம் வீரு அத வாங்க போனேண்டி கொழும்பு பாரில் இதனால என் வாழ்க்கை தினம் வீரு அத வாங்க போனேண்டி கொழும்பு பாரில் சுண்டு குழி பூவே என சுண்டி வச்ச தேரே பழ தோளே வழுக்கிறேண்டி நானே சுண்டு குழி பூவே என சுண்டி வச்ச தேரே பழ தோளே வழுக்கிறேண்டி நானே வெளிகளினாலே நான் ஒன்ன சுமக்குறேன் இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன் பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை எழுக்குறேன் வாடி அடி வாடி என் அத்த பெத்த முத்துச்சரமே வந்து பதில் கூறு என் சுண்ணாகத்து கொய்யா பழமே அடி சுண்டு குழி பூவே சுண்டி வச்ச தோற பழ தோலே படுக்குறாண்டி நானே ஆடி அடி பாடி என் அத்த மகள வந்து பதில் கூறு என் பூவே என்ன சுண்டி வச்ச தோற பழ தோலே படுக்குறாண்டி நானே குழி பூவே என சுண்டி வச்ச தேரே பழ தோளே வழுக்கிறேண்டி நானே வெளிகளினாலே நான் ஒன்ன சுமக்குறேன் இமைகளை கூட அடி மூட மறுக்குறேன் பம்பரம் போல நான் ஒன்ன சுத்துறேன் பகலில் கூட அடி பார்வை எழுக்குறேன் வாடி அடி வாடி என் அத்த பெத்த முத்துச்சரமே வந்து பதில் கூறு என் சுண்ணாகத்து கொய்யா பழமே அடி சுண்டு குழி பூவே சுண்டி வச்ச தோற பழ தோலே படுக்குறாண்டி நானே இல்லை அவையில் நேரம் காணா நான் போய்த்தானுங்க நீங்கள் எடிட் பண்ணணும் இல்லை டைம் காணா இல்லை வீடியோ கூட இது முக்கியம் இல்லை நாளைக்கு எடிட் பண்ணலாம் நான் கேட்கல இல்லை அது சரி நான் வீடியோவும் போடல 3 நாள் மட்டும் சரியாக வாங்கி இருமல் எனக்கு உண்மை எஞ்சா நான் போட்டேன் இதை காட்டுறேன் ஆனா எல்லாத்துக்கும் 2 பேர் தான் காரணம் அத்தையும் மாமாவும் தானா ஓ சந்தோஷம் அக்கா போயிட்டு வாங்க ஒரு நாள் சந்தீப் ஆனந்தன் பாய் பாய் சரியா வேறமா கிடக்கடா சரி நாங்கள் வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கணுங்க வீட்டை வந்துட்டோம் வேலைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க முடிவில் அது எல்லாம் ஹோட்டலில் பிறந்த நாள் செய்கிறத கண்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாவ எங்களையும் கேட்டுருந்தாவ தற்காலிகமாக நேற்று மகனுக்கு காய்ச்சல் வந்துட்டது என்னடா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டாக நாங்கள் போகலாமோன்னு எதிர்பார்த்தோம் அந்த சொன்னதுக்காண்டி என்றாலும் போகணுமென்றதுக்காண்டி தான் மகன் காய்ச்சல் என்றும் பார்க்காமல் அந்த இடத்துக்கு வந்து ஒரு அந்த டெலிவரியை செய்து போட்டு நாங்கள் உண்மைக்குமே அந்த ஹோட்டலுக்கு போக முடியல சிலவனுக்கு மறுபடியும் அது முடிவிலேயே காய்ச்சலும் வந்துட்டு அதனால் அவைய குறைக்க வேணான்னு சொல்லிட்டு
நாங்கள் வீடு வந்துட்டோம் சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். அவர் சந்தோஷமா தான் எங்களை நினைச்சிருப்பாரு. என்ன அவருக்கு எந்த குறையும் இல்லாம மகன் வந்தவர் தானே முடிக்கிற கணியில வந்து நிக்கிறேன் தம்பி. சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இது இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம்.